ஞாயிற்றுக்கிழமை நாள் ஆனால் கறியோ கோழியோ மீன் வாசம் அடித்தா தாங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் சோறு தொண்டைக்குழியில் இறங்குது, இல்லைன்னா சோறே இறங்குறது இல்லை. அதனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் வச்சது ஒரு பிரியாணி பண்ணலாம். அது புதுசாக பண்ணலாம். எப்போ பாரு ஒரே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்குறோம், புதுசாக பண்ணலான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயுமே ஒரு 75 மில்லி எண்ணெயுமே ஒரு 75 மில்லி நெய்யும் ஊற்றிட்டுங்க. ஊற்றிட்டு 2 பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு ஒரு 200 கிராம் பெரிய வெங்காயத்தை நீளமாக அறுத்து அதையும் போட்டு தாளிச்சிட்டு இஞ்சி பூண்டு ஒரு 50 கிராம் போட்டுங்க. அதையும் நல்ல ஒரு வணக்கிட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் அரிசி ஊற வச்சுட்டேன். இப்போ அதுக்கு தேவையான அளவு ஒரு காரசாரமாக்கிறதுக்கு ஒரு 4 பச்சை மிளகாயை போட்டாச்சுங்க. அப்புறம் தயிர் ஒரு 50 மில்லி பக்கம் அதையும் ஊற்றி நல்ல ஒரு கிளறியாச்சுங்க. இது நான் பாஸ்மதி அரிசியில் பண்ணினேன், அதாவது வடி தம் பிரியாணிங்க. பார்க்கலாம் இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு காரமாக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுங்க. பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் போட்ட உடனே நல்ல கலர் நல்லா மாறிடுச்சுங்க, பிரியாணி நல்லா வரும்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் தக்காளியும் போட்டுங்க. தக்காளி கடைசியாக தான் இதில் போடுறோம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் போட்டு நல்லா ஒரு வணக்கியாச்சுங்க. அப்புறம் அதுக்கு எடுத்து தேவையான அளவு சிக்கனுங்க. நான் ஒரு 3/4 கிலோ சிக்கன் போட்டேன். 1/2 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி அதையும் போட்டாச்சுங்க. நல்லா போட்டு நல்லா அந்த மசாலையே சிக்கன் நல்லா கிளறி விட்டேன். ஒரு 2 தடவை கிளறி விட்டேங்க. நல்லா அது கலந்துருச்சு. அப்புறம் அதுக்கு அடுத்தது நான் கொஞ்சம் தேங்காய் பால் அரைச்சி வச்சுருந்தேங்க. இந்த தேங்காய் பால் ஊற்றினேன். அது எதுக்கு அப்படின்னா சாப்பாடு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நம்ம வயிற்றுக்கு எந்த தொந்தரவும் பண்ணாது. அந்த பசவுத்தன்மை சாப்பாட்டில் அப்படியே இருக்கும், ட்ரை ஆகாது சாப்பாடு. அதனால சரி தேங்காய் பாலும் ஒரு 1/4 மூடி இருக்குங்க. அரைச்சி முதல் பால் எடுத்து வச்சுட்டேன். உப்பு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பாலையுமே அதையுமே இதில் ஊற்றி விட்டேங்க. ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அப்படியே வெந்துருச்சுங்க. தேங்காய் பால், கிரேவி, சிக்கனு, மசாலா எல்லாம் வெந்துருச்சுங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாஸ்மதி அரிசியை நல்லா தண்ணியில் போட்டு அதுக்கு 2 பட்டை கிராம்பு, புதினா, கொத்தமல்லி, உப்பு கொஞ்சம் சாப்பாட்டுக்கு அளவாக உப்பு போட்டு நல்லா கொதி விட்டேங்க. ஒரு அரை வேக்காடு வெந்த உடனேவே எடுத்துட்டுங்க. பார்த்திங்கன்னா பாதி அளவு நசுக்கி பார்த்தேன், பாதி அளவு வெந்திருந்தது. அப்புறம் இதை எடுத்து நல்லா வடிச்சிட்டுங்க. சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அங்கே 2 நிமிஷம் நல்லா சிக்கனும் ஒரு 3/4 அளவு வெந்துருச்சுங்க. அதோடு இந்த வடித்த அரிசியும் போட்டு சும்மா ஒரு 2 கிளறி விட்டு தண்ணி அளவு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம், பத்தாதான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு தண்ணி அளவு பார்த்தங்க. கொஞ்சம் தண்ணி அளவு பத்தலை. இப்போ நம்ம வடித்து